நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல குரு பயிற்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிடர் பாலசித்தர் பாலஜனா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப சிறப்பா இருக்குமா. ஓகே சார். இப்போ கடக ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பார்க்க போறோம். அவங்களோட கிரக நிலைகள் எப்படி சார் இருக்கு? இப்ப கடகம், இந்த கடகம் என்னன்னு கேட்டீங்கன்னா அரசாங்க அரசியல் ஒரு தலைமை பொறுப்பு, அரசாங்கம் இருந்தாலும் அரசியல் இருந்தாலும் ஒரு தலைமை பொறுப்பு, புதிய நிர்வாகம், புதிய தலைமை இருக்கக்கூடிய நிலை. ஏன்னா கடகத்தில் குரு இந்த குரு பயிற்சி கூட அந்த குரு பயிற்சி நேரத்துக்கு கடக லக்னமாக தான் விழுகுது. அப்போ திரும்ப திரும்ப கடகத்தை வலியுறுத்துது. அப்போ குரு யாருன்னா பிறருக்கு ஒரு நிர்வாக திறமை கொடுக்கக்கூடியது. நிர்வாக திறமை, ஆளுமை, நிர்வாக திறமை. அது அந்த நிர்வாகம் எப்படின்னா ஒரு ஊர் உலக மக்கள்லாம் ஒரு தெய்வ கடாட்சம் போல அந்த மனிதரை நினைக்கக்கூடிய நிலை, தெய்வத்துக்கு ஒப்பாக நினைக்கக்கூடிய நிலை, எல்லாரும் கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு நிலை. அப்படி நிலையை உருவாக்குறது. இப்ப ஒரு குருக்களை பார்க்குறோம், சாமி சாமி வணக்கம் சாமி அப்படின்றோம். அந்த மாதிரி குரு ஒரு தெய்வத்திற்கு ஒப்பானவர். அதான் மேலோகத்துல அதே போல மேலோகத்திலையும் அந்த குரு யாருன்னு கேட்டீங்கன்னா மேலோகத்துல அத்தனை வேத சாஸ்திரங்களுக்கும் உரிய ஒரு குரு. அப்ப இந்திரனாக இருந்துட்டோம், சிவபெருமானாக இருக்கட்டும், எல்லாமே அந்த வணங்கக்கூடிய நிலையில குரு இருப்பார். அப்படிப்பட்ட வணங்கக்கூடிய நிலையில ஊர் உலகம்லாம் வணங்கக்கூடிய நிலையில இந்த இமயத்தின் உச்சிக்கே கடகம் பேர் புகழ் பதவி அந்த அரசாங்க அரசியல்ல ஒரு இமயத்தின் உச்சத்திற்கே கொண்டு செல்லக்கூடிய ஒரு சிறந்த புகழ் பெறக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக கடகராசிக்கு உறுதியாக ஏற்படும். சரிங்களா? அதுக்கு காரணம் பாக்கியாதிபதி. கடகத்திற்கு ஆறாம் அதிபதி ஒரு வெற்றி ஸ்தானம். ஆறாம் போட்டியில் ஈடுபடுதல். ஆறாம் இடம் போட்டி. அந்த போட்டின்னு சில ஸ்போர்ட்ஸ்ல இருப்பாங்க. போட்டி அது மட்டும் கிடையாது, சில ஸ்போர்ட்ஸ்ல விளையாட்டுத் துறையில் இருப்பாங்க, சில அரசாங்கத்தில் அரசியல் ஒரு போட்டி இருப்பாங்க, அரசாங்கத்தில் உயர் பதவிக்காக போட்டியிடுவாங்க. ஒரு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா IAS IPS இந்த மாதிரி ஒரு தேர்வுக்கெல்லாம் போட்டி தேர்வுகள், அதுலேயும் கடகராசிக்காரங்க மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. அரசியல் போட்டியில் ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றி அடைகிறது. இதெல்லாம் ஆறாம் இடம் ஒரு நிர்வாக திறமையை கொடுக்கக்கூடிய ஒரு போட்டி தேர்வில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடியது. அடுத்து இந்த கடகத்தில் இருந்து எங்க பார்க்கணும், அடுத்த ஒரு இடம் எங்க பார்க்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த 7ஆம் இடத்தை பார்க்கும், 7ஆம் பார்வையா பார்க்கும். அப்ப 7ஆம் பார்வையை பார்க்கும் பொழுது, மகரத்தை பார்க்கும் பொழுது அது ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை. கடகத்துக்கு 7ஆம் இடம், மகரம் 7ஆம் இடம், நல்ல திருமண வாழ்க்கை, ஒரு சிறப்பான திருமண வாழ்க்கை. 7ஆம் இடத்தை குரு பார்த்தாலே இதுவரை நடக்காத அளவுக்கு ஒரு திருமண வாழ்க்கை அவ்வளவு சிறப்பு அமையும். சப்தமஸ்தானம், திருமணஸ்தானம். கணவன் மனைவி வாழ்க்கை எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையில தீரக்கூடிய நிலையில் ஏற்படுவதில்லை, பிரிவினை ஏற்படுத்தாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திருமண வாழ்க்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திருமண வாழ்க்கை. அதனால பார்ட்னர்ஷிப் தொழில், இந்த அரசியலுக்கு இந்த 7ஆம் இடம் சரியா இருக்கணும். அப்ப அதுவும் சரியா இருக்கு. 7ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அடுத்ததாக பாக்கியஸ்தானம், அதாவது கடகத்திலிருந்து தன் வீட்டையே, அதாவது பாக்கியஸ்தானம் மீன ராசி கடகத்துக்கு 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடம் தன் வீட்டே தானே பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? உச்சம் பெற்று பார்க்கிறார். அப்ப அந்த ஸ்தானத்தை மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு செல்வார். 9ஆம் இடம் என்பது பதவியிலும் அந்தஸ்திலும் கௌரவத்திலும் மிகப்பெரிய உலகத்தை மக்களை ஆளக்கூடிய உயர்ந்த பதவி, உயர்ந்த செல்வம், இப்படி தரக்கூடிய திரியோண ஸ்தானத்தில் உயர்ந்த ஸ்தானம் தான் அந்த 9ஆம் இடம். திரியோண ஸ்தானம் 1 5 9, 1 5 9 திரிகோண ஸ்தானங்கள். இதுலயே 9ஆம் இடம் என்பது உயர்ந்த ஸ்தானம். அந்த இடத்தின் அதிபதியே கடகத்தில் உச்சம் பெற்று அந்த 9ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த குரு பார்வை என்பது கோடி நன்மை என்பது இந்த ராசிக்கு மிக அற்புதமாக பொருந்தும். ஆக ரொம்ப சூப்பரா பிரமாதமா இருக்கு. லைஃப்ல இவங்க ஒரு மிகப்பெரிய சாதனையாளர், வெற்றியாளர் இந்த குரு பயிற்சி கடகராசிக்கு. ஓகே சார், நீங்க அரசியல்வாதிகள் பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அடுத்ததா கடன் பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு எப்படி சார் இருக்கு? இப்ப கடன் பிரச்சனை, கடன் கொடுக்கத்தான் செய்வாங்க, கடன் வாங்க மாட்டாங்க. இப்ப குரு அவர் இடத்துல குரு பொதுவாகவே வருமானம் தனகாரகன். அப்ப அவர் இடத்துல இருக்கார், கடகத்துல இருக்கார். அப்ப அங்கிருந்து எங்க பார்க்க 6ஆம் இடத்தை கடன் கொடுக்கத்தான் செய்வாங்க. அப்ப கடன் பிரச்சனை இருந்தாலும் கடன் தீரும், கடன் பிரச்சனை இருந்தாலும் கடன் தீரும். பிறருக்காக கொடுப்பாங்க, பிறருக்காக.
பிறருக்காக ஒரு குறைந்த ஒரு சேவைக்காக ம். சேவைக்காக பிசினஸ்க்காக கொடுக்க மாட்டாங்க. ஓகே ஏன்னா அந்த இடத்துல அவங்க பதவி கெட்டு போகும். ம். அதனால பிறருக்கு உதவி செய்யக்கூடிய பண வருமானத்தை கொடுப்பாங்க. ம். அதனால கடன் பிரச்சனைகள் அதிகமா கடன் இருந்தாலும் அந்த கடனுக்காக ஒரு வழக்கு நடந்தாலும் அந்த வழக்கு வெற்றி வரும். வழக்கு வெற்றி பெற்று அந்த கடன் நிவர்த்தி அடையும். ஓகே சார். வீடு வாகனங்கள் வாங்குற யோகங்கள் இருக்கா? சரி, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா கடக ராசி காலச்சக்கரத்துக்கு காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடம். ம். அப்போ இந்த நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிக்கும் போதே சகல சுகபோக வீடு வண்டி வாகனம் சொத்து சுகங்கள் இதெல்லாம் தரக்கூடிய ஒரு இடம் தான் அந்த 4ஆம் இடம். அப்ப அந்த இடத்துல குரு இருக்கும் பொழுது எப்படி அவருக்கு தராம இருக்கும்? நிச்சயமாக மிகப்பெரிய, அதாவது மகாலட்சுமியே அந்த வீட்டுல ஆசைப்படுமா, அந்த வீட்டுல குடியிருக்கும் மகாலட்சுமி அந்த வீட்டுக்கு போய் உட்காரமா, அந்த அளவுக்கு அந்த வீடு கட்டுவாங்களாம். இப்ப வீட்டுல தெய்வம் உட்கார்ந்துருக்கு அப்படிம்பாங்க. எப்படி உட்கார்னா பிடிக்குமா அந்த தெய்வம், இந்த வீட்டுக்கு போய் உட்கார போறேன் அப்படின்னு. மகாலட்சுமி போல இருக்கு இந்த வீடு, அந்த அம்சமா இருக்கு. பெண்ணை எப்படி சொல்றோமோ அந்த வீட்டையும் ஒரு தெய்வ கடாட்சமா இருக்கு, ஒரு தெய்வத்துக்கு விரும்புது, தெய்வமே அந்த வீட்டுல உட்கார்ந்து விரும்புது, அப்படி சொல்லக்கூடிய வீடு, அப்படிப்பட்ட வீடை கட்டுவாங்க. ஓகே சார். இவங்க எந்த மாதிரி விஷயங்கள கவனமா இருக்கணும்? இப்ப இவங்களும் இந்த 6ஆம் இடத்தை பாக்குறதுனால 6ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் அவரே 5ஆம் பார்வையை பார்க்கிறார். 5ஆம் பார்வையை பார்க்கும்போது கொஞ்சம் சொத்து விஷயங்கள்ல சொத்து பிரம்மாண்டமான சொத்துக்கள் அமையும். அந்த சொத்து விஷயங்களை டாக்குமெண்ட் விஷயங்களை கவனமாக பார்த்துக்கணும். பிள்ளைகள் கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். பிள்ளையுடைய பழக்க வழக்கங்கள் மாறுறதுக்கு அப்பாவுக்கு அவருக்கு எதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும்.